வணக்கம். ஆன்மீக செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்று குலசேகரம் முத்தாரம்மன் கோவில். இங்கு நவராத்திரி திருவிழா கடந்த 23ஆம் தேதி துவங்கியது. தினமும் கணபதி ஹோமம், தீபாராதனை உட்பட பல சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் 10வது நாள் நிகழ்ச்சியான நேற்று புஷ்ப வாகனத்தில் எழுந்தருளிய முத்தாரம்மன் மகிஷா என்ற அரக்கனை சூரசம்ஹாரம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பன்ருட்டி அருகே அமைந்துள்ளது நவகிரக அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம். இங்கு நவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த நவராத்திரி 9 நாட்களிலும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றதுடன் நேற்று அம்மனுக்கு குத்துவிளக்கு பூஜையும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சேதுபதி மன்னர்களின் அரண்மனையில் உள்ள ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய தசரா திருவிழா செப்டம்பர் 22ஆம் தேதி அன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. பல ஆண்டுகளுக்கு பிறகு 11 நாள் திருவிழாவாக தசரா விழா கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு நாளும் பட்டிமன்றம், கிராமிய இசை நிகழ்ச்சி, ஆன்மீக சொற்பொழிவுகள், பொம்மலாட்டம் என தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற்றது. 11வது நாள் திருவிழாவான விஜயதசமி அம்புவிடும் நிகழ்ச்சியாக ராஜராஜேஸ்வரி அம்மன் 20க்கும் மேற்பட்ட பரிவார தெய்வங்களுடன் ராமநாதபுரம் அரண்மனையில் இருந்து புறப்பட்டார். நகரின் மையப்பகுதி வழியாக நாட்டிய குதிரைகள் நடனமாட சேதுபதி மன்னர்களின் குடும்பத்தார் முன் சென்றனர். ராஜராஜேஸ்வரி அம்மன் சிம்ம வாகனத்தில் மகிஷாசுரவர்த்தினி அவதாரத்தில் அசுரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விழாவை காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு தரிசனம் செய்தனர். தஞ்சாவூரில் பிரசித்தி பெற்ற காமாட்சி காமேஸ்வரி அம்பிகை உடனுரை காமேஸ்வரர் ஆலயத்தில் விஜயதசமி அன்று அம்பாளுக்கு ஊஞ்சல் அலங்காரம், அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் பங்கு பெற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பத்திரகாளிய கருப்பசாமிய பெற்றவதேவிய வல்லவசாமிய உன்னோரையன பேசிய கண்ணானில 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 கண்ணானே பூர்ணபாடி எடுத்து
தேனி மாவட்டம் முத்தம்பாளையம் வட்டத்திற்குட்பட்ட எரசநாயக்கனூரில் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட 100 ஆண்டு பழமையான அருள்மிகு காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஸ்ரீ கருப்பசாமி, ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பைரவர், ஸ்ரீராமர் ஆகிய உபதெய்வங்களும் உள்ளது. முதல் நாளான நேற்று கணபதி ஹோமத்துடன் பூஜை துவங்கிய நிலையில் 4 கால பூஜைகள், மங்கள வாத்தியம், விஷ்ணு சகஸ்ரநாமம் சேவித்தல், விஷ்ணுவச்சேனர் பூஜை, வர்ண கலச பூஜை, வாஸ்து ஹோமம், குடும்ப அலங்காரம், துவார பாலகர் பூஜை ஆகியவை ஆச்சாரியார்கள் வேத மந்திரமோடு நடைபெற்றது. இதனையடுத்து இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்திற்கு எரசநாயக்கனூர், கன்னிசேர்வாரம்பட்டி, பூசாரி கவுண்டன்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ளது ஸ்ரீ தாய் படவேட்டம்மன் கோவில். இங்கு ஆண்டுதோறும் நவராத்திரி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருவது வழக்கம். இந்த ஆண்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தொடங்கிய நவராத்திரி உற்சவம் தினமும் இருவேளை பல்வேறு அலங்காரத்தில் தாய் படவேட்டம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நவராத்திரி நிறைவு நாளன்று ஸ்ரீ தாய் படவேட்டம்மனுக்கு முக்கிய நகர வீதி வழியாக 108 பால்குட ஊர்வலமும் மற்றும் கோவிலில் 108 சங்காபிஷேகமும் கலசபிஷேகமும் நடைபெற்றன. இதில் பக்தர்கள் 20 அடி நீளமுள்ள வேல் அலகு குத்தி வேண்டுதலை நிறைவேற்றினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். குன்னூர் அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலையில் பெங்காலி இன மக்கள் துர்கா பூஜையை கோலாகலமாக கொண்டாடினர். நீலகிரி சர்வோஜனின் துர்கா சப் அமைப்பு சார்பில் 64வது நவராத்திரி துர்கா விழா நடைபெற்றது. செப்டம்பர் 28ஆம் தேதி மகா சரஸ்வதி பூஜையுடன் துவங்கிய நிலையில் தினமும் மகா சப்தமி பூஜை, புஷ்பாஞ்சலி, ஆரத்தி, அன்னதானம், பஜனை, இன்னிசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சுமங்கலி பூஜை, குங்கும வழிபாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். விஜயதசமி அன்று குழந்தைகளுக்கான வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் துர்கா பூஜையின் இறுதி நாளை முன்னிட்டு பெண்கள் செந்தூரம் திருவிழாவில் பங்கேற்று அம்மனுக்கு செந்தூரம் அணிவித்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து காளி சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்று காட்டேரி அணைகள் கரைத்தனர். விழாவில் மாவட்ட ஆட்சியர் பவ்யா தண்ணீரு, காற்றை தொழிற்சாலை மேலாளர் விகாஸ் போர்வார் ஆகியோர் பங்கேற்றனர். விழா ஏற்பாடுகளை நீலகிரி சர்வோஜனின் துர்கா சப் அமைப்பு செயலாளர் சதான்குமார் கோஷ் மற்றும் குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர்.
மாவட்டத்துக்கு உட்பட்ட தேன்கனிக்கோட்டை தாலுகாவுக்கு அருகே உள்ளது மணியம்பாடி கிராமம். இங்கு விவசாயம் செழிக்கவும் மக்கள் நோய் நொடியின்றி வாழவும் தசரா விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டு மணியம்பாடியில் உள்ள கிராம தேவதைகளான பசவேஸ்வரசாமி, மல்லேஸ்வரசாமி, வீரபத்திரசாமி, பட்டாளம்மன், ஓம் காளியம்மன், மேலும் வேலூர் கிராமத்தில் உள்ள சிங்கம்மா, தொட்டம்மா, வெட்டேஸ்வரசாமி, மேலும் ஒற்றப்பாளையம் கிராமத்தில் உள்ள திம்மராயசாமி, சென்னை ராயசாமி, வீரபத்திரசாமி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட பல்வேறு கிராம சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சாமி சிலைகளை மேளதாளங்கள் முழங்க கிராம மக்கள் ஊர்வலமாக மணியம்பாடி கிராமத்திற்கு சுமந்து வந்தனர். பின்னர் அனைத்து சாமிகளுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பழமையான பாரம்பரிய முறைப்படி வன்னிமரம் உள்ளிட்ட மரங்களின் கிளைகளை எடுத்து வந்து அதற்கு சிறப்பு பூஜைகள் செய்து சூரனை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்தும், அம்பு விட்டும், தலைகள் தேங்காய்களை உடைத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த திருவிழாவில் மணிகம்பாடி, மேலூர் மற்றும் ஒற்றப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்தவர்களும் மற்றும் பெங்களூர், ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்களும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி அருகே உள்ள திகினாரை கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ரங்கசாமி மல்லிகார்ஜுனா கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த ஆண்டும் கணபதி பூஜையுடன் தொடங்கிய திருவிழாவில் சாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன. மதியம் 12 மணியளவில் சாமி வீதி உலா வந்ததைத் தொடர்ந்து ரங்கசாமி மல்லிகார்ஜுனா சாமிகளின் உற்சவ சிலைகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சப்பரத்தில் வைக்கப்பட்டு திகினாரை கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் தெப்பத் திருவிழாவுக்காக அங்குள்ள குளத்தை அடைந்தது. நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டும் என வேண்டி சாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றன. குளத்தின் கரையில் பக்தர்கள் நின்று தெப்ப உற்சவத்தை கண்டு ரசித்தனர்.